அனைவருக்கும் வணக்கம். அது சரியா கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள ஒரு காஃபி எஸ்டேட். இந்த காஃபி எஸ்டேட்டுக்கு எப்போதும் போல ஊழியர்கள் வேலை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சரியா அக்டோபர் 8, 2024 வாக்கில் ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தரும் எப்போதும் போல அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல பாதி எரிந்த நிலையில சில செடிகளை கவனிச்சிருந்திருக்காரு. மெல்லமா கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மனிதனுடைய சடலமும் அதே மாதிரி பாதி எரிந்த நிலையில முகம் எதுவுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த இடத்துல விரைச்ச நிலையில கிடக்கிறத பார்த்ததும் ரொம்பவே மிரண்டு போயிருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த காஃபி எஸ்டேட்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்படுது. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசரும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த சடலத்தை பார்க்கறாங்க. முகத்தை மட்டும் அடையாளம் கண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கில்லர் பர்ஃபெக்டா அவங்களுடைய முகத்தை சிதைச்சிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் போலீஸ் ஆபீசருக்கு அந்த சடலத்தை பார்க்கும் போதே தெரிய வர ஆரம்பிக்குது. இமிடியேட்டா தங்களுடைய ஹையர் ஆபீசருக்கெல்லாம் தகவல் கொடுக்கறாங்க. குடகு மாவட்டத்துடைய எஸ்பியான ராமராஜன் நேரடியாவே வந்து பார்த்துட்டு இமிடியேட்டா 16 போலீஸ் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. இந்த ஸ்பெஷல் டீம் ஏஎஸ்பி சுந்தர்ராஜ் மற்றும் டிஎஸ்பி ஆர்வி கங்காரப்பா அப்படின்ற இந்த 2 பேர் தலைமையில தான் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு இந்த 16 பேர் கொண்ட போலீஸ் டீமை 4 டீமா பிரிச்சு வெவ்வேறு ஆங்கிள் இந்த வழக்குடைய விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசருக்கு இறந்து போன நபருடைய ஃபேஸ் சரியா அடையாளம் தெரியாததுனால இந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு சிக்கலே அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒருவேளை முகம் அடையாளம் தெரிஞ்சதுன்னா பத்திரிகையிலேயோ சோசியல் மீடியாவிலேயோ அவங்களுடைய போட்டோவை போட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ கம்ப்ளீட்டா முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லார்கிட்டயுமே டிஎன்ஏ எல்லாம் வாங்கி அதை ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. பட் பிராக்டிக்கலா அது சாத்தியமே கிடையாது. இதனால போலீஸ் ஆபீசருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியே இந்த வழக்குல ஏற்பட ஆரம்பிக்குது. அன்னைக்கு அந்த காஃபி எஸ்டேட்ல இறந்து கிடந்த நபரை போலீஸ் ஆபீசர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்களா இல்லையா, யார் அந்த நபரை இந்த இடத்துல வந்து கொலை பண்ணி போட்டிருப்பா, என்னதான் நடந்துச்சு? 2024 கர்நாடகா போலீஸுக்கு ரொம்பவே சவாலா இருந்த ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே இமிடியேட்டாக நான் அங்கே அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கர்நாடகா ஸ்பெஷல் டீம் ஆரம்பத்தில் அவங்க கையில் எடுத்த ஒரு ஸ்டெப்னா சிசிடிவியை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஸ்டேட்டில் அந்த அளவுக்கு சிசிடிவிலாம் கிடையாது. இப்படி அந்த காஃபி எஸ்டேட்டை சுற்று வட்டாரம் முழுக்க எங்கெங்கெல்லாம் ரோடுகள் இருக்கோ அந்தந்த ஏரியாக்களில் உள்ள சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெனக்கடையிலேயே போலீஸ் ஆஃபீஸருக்கு இருந்திருக்கு. கொஞ்சம் கூட அலுப்பு பார்க்காம எல்லா சிசிடிவியுமே பல மணி நேரம் கிட்ட ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வராங்க. சடலம் கிடைச்சது அக்டோபர் 8, 2024. ஆனால் இந்த சடலம் எந்த தேதி இங்க வந்திருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல போலீஸ் ஆபீசருக்கு ஆரம்பத்துல சில சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு. என்னதான் கிரைம் சீனுக்கு ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் வர வச்சு அந்த சடலம் மற்றும் தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் சிசிடிவில ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நீண்ட நேரமா செக் பண்ணி பார்த்ததுல தான் ஒரு முக்கியமான ஒரு தடயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சடலம் கண்டெடுப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி சரியா அக்டோபர் 5, 2024 நள்ளிரவு 12 மணி வாக்கில் ஒரு ரெட் கலர் லக்ஸரி காரான பென்ஸ் கார் இந்த காஃபி எஸ்டேட் இருக்கிற திசை நோக்கி ரோட்டு வழியா அந்த கார் போகிறத பார்த்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு 2 மணிக்கு அந்த கார் அதே மாதிரி அந்த காஃபி எஸ்டேட் இருக்கிற பகுதியில இருந்து வெளியில வர மாதிரியான காட்சிகளை பார்த்து இருந்திருக்காங்க. இதனால சந்தேகப்படுற மாதிரி இந்த லக்ஸரி கார் இருந்ததுனால இமிடியேட்டா இந்த லக்ஸரி கார் எந்த திசையை நோக்கி போகுதோ அந்தந்த திசைகளில் உள்ள சிசிடிவியை செக் பண்ணிக்கிட்டே வராங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இறந்து போன நபருக்கு கிட்டத்தட்ட 50 வயது கிட்ட இருக்கலாம். அதே சமயம் அந்த சடலத்துல இருந்த ட்ரெஸ், செருப்பெல்லாம் பார்க்கும்போது அவருமே ஒரு பெரிய பணக்காரர் மாதிரி தான் தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால இந்த பென்சு காருக்கும் இவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து தீவிரமா அந்த கார் எந்த திசை நோக்கி போய்கிட்டு இருக்கோ அந்தந்த இடங்கள்ல உள்ள சிசிடிவிலாம் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. மறுபக்கம் அட்டாப்சி ரிப்போர்ட்லுமே இந்த நபர் இறந்து போய் கிட்டத்தட்ட 3 நாட்கள் இருக்கலாம் அப்படின்னும் அவங்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய கழுத்து எலும்பு கூட உடைக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு. அதன் பிறகுதான் இவங்களுடைய சடலத்தை தீ வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை அட்டாப்சி ரிப்போர்ட்ல மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க.
தொடர்ந்து பல சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பென்ஸ் காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கவே இல்லை. புதுசா வாங்கின மாதிரி தான் தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கரை வச்சு இது எந்த ஊர் கார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போதுதான் அது பக்கத்து மாநிலமான தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்ல தான் இந்த கார் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அங்க உள்ள சேர்ந்த ஒரு நபருடைய கார் தான் அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து பல மணி நேரம் சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்த்ததுல தான் பெங்களூர்ல இருந்து தெலுங்கானா வரைக்குமே போகக்கூடிய டோல்கேட் எல்லாத்துலயுமே இந்த கார் டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. இதனால இமிடியேட்டா தெலுங்கானா போலீஸுக்கு கால் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ரெட் கலர் பென்ஸ் கார் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கு, இதை பத்தி நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா, இப்படி யாராவது காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எங்கேயாவது ஃபைல் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இதனால தெலுங்கானா போலீஸுமே செக் பண்ணி பார்த்ததுல ஹைதராபாத்ல ஒரு இடத்துல 54 வயதுல இருந்த ரமேஷ்குமார் என்ற நபர் காணாம போயிருக்காரு அப்படின்னும் அவர்கிட்ட இந்த ரெட் கலர் பென்ஸ் கார் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இதனால இமிடியேட்டா கர்நாடகா போலீஸ் ஆபீசர் அந்த ரமேஷ்குமாரோடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ணிக்கிட்டே வந்தபோது ஒரு பெண் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பையன் காரை ஓட்டிட்டு வர மாதிரியான காட்சிகள்லாம் தெரியுது. இதனால ரமேஷ்குமாரோடைய குடும்பத்தார்கள் கிட்ட இந்த சிசிடிவி காட்சிகள்லாம் காட்டும்போது அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, இந்த ரமேஷ்குமாருக்கு தெரிஞ்ச நீண்ட நாட்களா பழகிட்டு இருக்கிற நிகாரிகா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் நிகாரிகா யாரு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் பல ஷாக்கிங்கான டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. நிகாரிகாவுடைய ஃபேமிலி ஃபைனான்ஷியலாக ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 16 வயது இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய அப்பா இறந்து போயிருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய அம்மா கொஞ்ச நாட்கள் கழித்து, அதாவது இந்த நிகாரிகாவுடைய அப்பா இறந்ததுக்கு பிறகு அதே வருடத்திலேயே வேற ஒரு திருமணம் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இந்த புதுசாக வந்த அப்பா கூட ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இந்த பெண்ணுக்கு இல்லை. இதனால ஆரம்பத்தில் இருந்தே இந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு கூட இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் மெல்ல மெல்லமாக குறைய ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே 12th முடிச்சதுக்கு பிறகு இன்ஜினியரிங் ஐடி கோர்ஸ் ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் 3rd இயர் படிக்கும்போது ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இந்த ரிலேஷன்ஷிப் அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே, அதாவது இந்த பொண்ணுக்கு 20 வயசு இருக்கிற சமயத்துல அந்த பையனையே இவங்க திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா 2 வருடத்துக்குள்ளேயே அந்த 2 பேருக்குள்ளேயுமே சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டதுனால 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணி தனித்தனியா பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொண்ணு இப்போ ஐடி படிச்சிருக்கிறதுனால நாம பெங்களூருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்கா. இதனால ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு வந்து அங்க சில ஐடி கம்பெனில வேலை பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா இவளுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறதுனால அங்க இருந்து இந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால அடுத்தபடியா வேற எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடும் போதுதான் ஹரியானால இவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருந்திருக்கு. இதனால 2018 சமயத்துல ஹரியானாவுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ டேட்டிங் ஆப் மூலியமா கமல்தீப் சைனி அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் இந்த பொண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே திருமணமான விஷயம், கம்பெனியில இருந்து டிஸ்மிஸ் பண்ண விஷயம் போன்ற எந்த விஷயத்தையுமே இந்த கமல்தீப் கிட்ட இந்த பொண்ணு சொல்லவே இல்லை. ஆரம்பத்தில் இவங்க 2 பேருமே நல்லா பழகி இருந்திருக்காங்க. அதன் பிறகு 2 பேருமே திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. திருமணம் ஆன பிறகும் கூட தனக்கு முதல் திருமணத்தை பத்தி இந்த பொண்ணு எந்த இடத்துலயுமே இந்த கமல்தீப் கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா நாட்கள் நகர நகர 2 வருடம் வரைக்குமே இவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிருந்திருக்கு. ஆனா நிகாரிகா மேலேயே 70 லட்சம் மோசடி என்கிட்ட பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2வது கணவரான கமல்தீப் சைனி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட பதிவு பண்ணி இருந்திருக்காரு. விசாரிச்சு பார்த்ததுல சில பொய்யான பர்சனல் ரீசன்லாம் சொல்லி அந்த பையன்கிட்ட இருந்து 70 லட்சம் மோசடி பண்ணது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டிருந்திருக்கு. இதனால போலீஸ் சைட்ல இருந்துமே அந்த பொண்ணை கைது பண்ணி அவளை ஜெயிலையுமே அடைச்சிருந்திருக்காங்க. இப்போ ஜெயில அடைக்கப்பட்டிருந்த சமயத்துல தான் இந்த பொண்ணுக்கு அன்கூர் அப்படின்ற ஒரு பையனுடைய அம்மாவுடைய பழக்கம் அந்த ஜெயில ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க 2 பேருக்குள்ளயுமே நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட ஆரம்பிச்சதும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த முதல் திருமணம் 2வது திருமணம்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அந்த அன்கூர் அப்படின்ற பையனுடைய அம்மா கிட்ட இந்த நிகாரிகா சொல்லி இருந்திருக்கா. அதன் பிறகுதான் என்னுடைய பையன் நீ வெளியில போனதும் உதவி பண்ணுவான், நீ எதுவும் கவலைப்படாத, நான் அவன்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லயே இந்த நிகாரிகாவுமே ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கா. அப்போதான் இந்த அன்கூர் அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் இந்த பொண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இவங்க நல்ல விதமா பழகிட்டு இருந்தாலுமே பின் நாட்கள்ல அது ஒரு கட்டத்துல காதலா மாறி 2 பேருமே பல இடங்களுக்கு ஊர் சுத்துற அளவுக்கு போயிருந்திருக்கு. இந்த சமயத்துல தான் ரமேஷ் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள
குடகு மாவட்டத்தில் ஒரு காஃபி எஸ்டேட்ல கொலை செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரையுமே கர்நாடகா போலீஸ் அதிகாரிகள் கைது பண்றாங்க. கைது பண்ணி கஸ்டடியில எடுத்து 2 பேர்கிட்டயுமே தனித்தனியா விசாரணை பண்ணும்போது தான் கர்நாடகாவுடைய ராமூர்த்தி நகர் பகுதியில் தங்கியிருக்கிற டாக்டர் நிகில் அப்படின்ற ஒரு வெட்னரி டாக்டர் தான் இவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. இமிடியேட்டா அந்த நிகில் அப்படின்ற டாக்டரையுமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் கர்நாடக போலீஸ் அதிகாரிகள் தெலுங்கானாவில் வந்து ரமேஷோடைய வீட்டில் இந்த நிகாரிகாவை தேடும்போது அந்த இடத்துல அவங்க இல்லை. இதனால அவங்களுடைய கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது பெங்களூரை தான் காட்டியிருந்திருக்கு. இது கூடவே இவங்க நிகிலுடைய வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சு பின் நாட்கள்லாம் அந்த பொண்ணை கைது பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த 3 பேர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையின் மூலயமா தான் பல ஷாக்கிங்கான விஷயமும் இந்த ரமேஷ்குமாருக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கமானுச்சு, ஏன் கொலை பண்ணா அப்படின்ற வரைக்குமே எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக சொல்லியிருந்திருக்கா. அன்னைக்கு அவளுடைய ஸ்டேட்மெண்ட்ல என்னென்னலாம் வந்துச்சு அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். ஹரியானா மாநிலத்தில் இந்த அன்கூர் அப்படின்ற பையன் கூட பழகிட்டு இருந்த சமயத்தில் மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்திருக்கா. அந்த நேரத்தில் தான் இந்த ரமேஷ்குமார் அப்படின்றவருடைய பழக்கம் இந்த பொண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ரமேஷ்குமாருக்கு அந்த சமயத்தில் 54 வயது. இவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வர்றாரு. எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் பெரிய பங்களா, பெரிய பெரிய வீடு, பல கார்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரமேஷ்குமார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க. இவரை தான் அவ வேலை பார்க்குற கம்பெனியில் யதார்த்தமா ஒரு நாள் பார்த்துருந்துருக்கா. பார்த்ததுமே இந்த ரமேஷுக்கு பிடிச்சி போனதுனால இந்த பெண் கிட்ட எப்படியாவது நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு 2 பேருக்குள்ளுமே கான்வர்சேஷன் அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சில பொருட்கள்லாம், அதுவும் காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருந்திருக்காரு. இதனால மெல்ல மெல்லமா இந்த நிகாரிகாவுக்கு இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு போல, இவர் தான் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு போல, அன்கூர் கிட்ட பழகுறதுனால நமக்கு எந்த பலனுமே இல்லை, இதனால அவனை கழட்டி விட்டுட்டு இவர் கூட பழக ஆரம்பிச்சிருந்திருக்கா. அதன் பிறகுதான் 2 பேருமே நீண்ட நாட்கள் பழகி இருந்திருக்காங்க. என்னதான் 2 பேருக்குள்ளேயுமே 25 வருஷம் வயசு கேப் இருந்தாலுமே அதை எதையுமே பெருசா எடுத்துக்காம ரமேஷ்குமாரும் நிகாரிகாவும் பழக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரமேஷ்குமார் ஒரு கட்டத்தில் மேரேஜ் ப்ரொபோசல் இந்த பொண்ணுக்கு பண்ணியிருந்திருக்காரு. ஏற்கனவே இவருக்கு திருமணமாகி மனைவிலாம் இருக்கிறதுனால அந்த முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த 2 குழந்தைகளுடைய கஸ்டடியுமே அந்த அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த ரமேஷ்குமார் நிகாரிகாவை 2ஆவதா திருமணம் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா மறுபக்கம் நிகாரிகாவுக்கு இது 3ஆவது திருமணம். ஏற்கனவே 2 திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற எந்த விஷயத்துமே இந்த பொண்ணு ரமேஷ்குமார் கிட்ட தெரிவிக்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறதுனால இவருடைய பணத்து மேலையும் சொத்து மேலையும் தீராத ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. காய்கறி வாங்க போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஷாப்பிங் போனா கூட விதவிதமா கார்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கார்ல தான் ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் இந்த நிகாரிகா ரமேஷ் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கா. இந்த சமயத்துல தான் 8 கோடி மதிப்பு இருக்கிற ஒரு சொத்தை இந்த ரமேஷ் ஒரு ஆளுக்கு வித்து இருந்திருக்காரு. அதன் மூலியமா இவ்வளவு பெரிய தொகை ரமேஷுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அந்த பணத்தை எப்படியாவது தன்னுடைய பெயர்ல எழுதி வாங்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு நினைச்சிருந்திருக்கா. அதன் அடிப்படையில் ஒரு நாள் ரமேஷ்குமார் கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி வித்ததுல 8 கோடி வந்துச்சுல, அதை என்னுடைய பேருக்கு மாத்தி வைங்க, எனக்குன்னு அது கேரண்டி மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. ஆனா ரமேஷ் அதுக்கு முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. இதனால ஆத்திரமான நிகாரிகா ரமேஷை காலி பண்ணிட்டா அவருடைய முழு சொத்துக்கான ஃபுல் கண்ட்ரோலுமே நம்ம கிட்ட தான் வரும், அதனால அவரை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு இந்த பொண்ணு நினைச்சிருந்திருக்கா. அதன் அடிப்படையில தான் அன்கூர் அப்படின்ற தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்டையுமே இதை பத்தி தெரிவிச்சிருந்திருக்கா. அவனுக்குமே ஆரம்பத்துல ஷாக்கா தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க கிட்ட இந்த ரமேஷ்குமாரை கொலை பண்ணதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், இந்த லக்ஸரியான லைஃபை நாம வாழலாம் அப்படின்ற மாதிரி ஆசை காட்டி இருந்திருக்கா. இதனால அன்கூருமே வேற வழி இல்லாம இந்த ரமேஷை கொலை செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அக்டோபர் 1ஆம் தேதியே ஹரியானா மாநிலத்தில் இருந்து ஹைதராபாத்துக்கு இந்த அன்கூர் வந்து இருந்திருக்கா. அதன் பிறகுதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த பொண்ணு வெயிட் பண்ண சொல்லி இருந்திருக்கா. இறுதியா சம்பவம் நடந்த நாளான அக்டோபர் 3, 2024 வகல, அதாவது கர்நாடகா போலீஸ் அதிகாரிகள் ரமேஷ்குமாரோடைய சடலத்தை மீட்டெடுத்தாங்கல்ல, அதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடியே அக்டோபர் 3, 2024 வகல இந்த ரமேஷ் கிட்ட கோபமா இருக்கிற மாதிரி எதையுமே காட்டிக்காம ரொம்பவே அன்பா இருக்கிற மாதிரி, பாசமா இருக்கிற மாதிரி, கேரிங்கா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பாவனையை உருவாக்கி, நீங்க ஏன் கூட எப்போதுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க, அடிக்கடி பிசினஸ் விஷயமா கால் பேசுறது, மீட்டிங் போறது, இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கா. ரமேஷுக்குமே நீண்ட நாட்களா ஒரு ரிலாக்ஸ் தேவைப்பட்டதுனால சரி போகலாம் அப்படின்னு மறுப்பு தெரிவிக்காம நிகாரிகா கூட அன்றைய நாள் கிளம்பி இருந்திருக்காரு. ஆனா ரமேஷுக்கு தெரியாம நிகாரிகா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் போடுறா அப்படிங்கிறத அன்றைய தினம் அவர் உணரவே இல்லை.
நிகாரிகாவை ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்காரு. அதே சமயம் அவர் சொல்றத எல்லாத்தையுமே நம்பி இருந்திருக்காரு. பண விஷயத்தை தவிர மற்றபடி நிகாரிகாவை ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருந்திருக்கு. இதனால கூப்பிட்ட உடனே எந்தவித ஆட்சேபனையுமே காட்டாம அவருடைய அந்த புது ரெட் கலர் பென்ஸ் காரை எடுத்துக்கொண்டு 163 ஹைவேவை நோக்கி உப்பல் மற்றும் புவனகிரி திசையை நோக்கி போயிருந்திருக்காங்க. இறுதியா 45 நிமிஷம் கழிச்சு அவங்களுக்கு பசி ஏற்பட்டதுனால 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல இறங்கி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் ஏற்கனவே இந்த பொண்ணு பிளான் பண்ணபடி அன்குர் அந்த இடத்துக்கு வந்து இருந்திருக்கான். அதன் பிறகு அன்குர் கிட்ட கண்ணால சைக்கிளம் காட்டிட்டு ஏதோ யதார்த்தமா பார்த்த மாதிரியான ஒரு டிராமாவை நடத்துறான். ஏ அன்குர் எப்படி இருக்க, என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்குருமே பிசினஸ் விஷயமா ஹரியானா மாநிலத்தில் இருந்து இங்க வந்ததாகவும் என்னுடைய நண்பன் என்ன டிராப் பண்றேன்னு சொன்னா அவங்க கூட கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. இமிடியேட்டா தன்னுடைய கணவரான ரமேஷ் கிட்டையுமே இந்த அன்குரை இந்த பொண்ணு இன்ட்ரோ பண்ணி இருந்திருக்கா. அதன் பிறகு 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கியா, போற வழியில நாங்க உங்களை டிராப் பண்ணிடுறோம், நீ அதன் பிறகு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போலாமே அப்படின்ற மாதிரி இந்த நிகாரிகா சொல்லி இருந்திருக்கா. இவங்க அந்த மீல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சமயத்திலேயே அன்குர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இந்த ரமேஷ்குமாருக்கு ஏற்பட்டதுனால அவருமே எந்த ஆட்சேபனையுமே காட்டாம ஓகேன்னு சொல்லி இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் நடக்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு கடைசியா 3 பேரும் ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல ரமேஷ்குமார் கை கழுவ போன நேரத்துல அவருடைய ஜூஸ்ல மட்டும் ஒரு மயக்கம் இருந்த இந்த அன்குர் கலந்து இருந்திருக்கான். அது தெரியாம ரமேஷ்குமாருமே அந்த ஜூஸை குடிச்சிருந்திருக்காரு. எல்லாருமே அந்த ஜூஸை குடிச்சிட்டு அந்த ரெட் கலர் பென்ஸ் காரில் ஏறி போறாங்க. ரமேஷ் தான் அந்த கார் அன்றைய தினம் ஓட்டி இருந்திருக்காரு. அதாவது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இந்த நிகாரிகா உட்கார்ந்து இருக்கா, பேக் சீட்ல இந்த அன்குர் உட்கார்ந்து இருந்திருக்கான். விபரீதம் தெரியாம ரமேஷுமே அந்த காரை மெல்லமா அந்த ஹைவே ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு அவருக்கு தலைவலி ஏற்பட்டு இருந்திருக்கு. இதனால அன்குர் உனக்கு டிரைவிங் தெரியுமா, நீ ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுமே சரின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ ரமேஷ் பேக் சீட்டுக்கு போயிருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கார் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல ரமேஷுமே காருக்குள்ளேயே மயக்கமாயிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு யாருமே பார்க்காத நேரத்துல அசந்த நேரத்துல கார் கண்ணாடியில ஏத்தி வைத்தபடியே இந்த நிகாரிகாவுடைய துப்பட்டாவால ரமேஷோடைய கழுத்தை இருக்குன்னு நெரிச்சு அவருடைய கழுத்தெலும்பை உடைச்சி அவர் மயக்கத்தில் இருந்த சமயத்துல துடிக்க கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அசந்த நேரத்தில் அந்த காரோடைய டிக்கிலையுமே போட்டுட்டு அங்கிருந்து அந்த ஹைவேல போய்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் வர கொஞ்ச நேரத்தில் காலியாக போறதுனால பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டு நேரடியா பெங்களூருக்கு வண்டியை விட அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கா. அதன் பிறகுதான் ராமூர்த்தி நகர்ல இருக்கிற நிகில் அப்படின்ற டாக்டர் கிட்ட ஏற்கனவே இந்த பொண்ணு அவர் கூட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி ரமேஷ்குமார் அப்படின்ற ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன், இவருடைய சடலத்தை அப்புறப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. ஆரம்பத்தில் இதை கேட்டதுமே நிக்கிலுமே ஷாக் ஆகி இருந்திருக்காரு. அவர் முடியாதுன்னா சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இந்த பொண்ணு தொடர்ந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால வேற வழி இல்லாம இந்த நிக்கில் குடகு மாவட்டத்தில் இருக்கிற அந்த காஃபி எஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த நிகாரிகா கிட்ட சொல்லி அந்த காஃபி எஸ்டேட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்கா. நள்ளிரவு நேரத்துல 256 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவங்க பெங்களூர்ல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ஒரு 600-700 கிலோமீட்டர் கிட்ட, அதாவது ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஓவரால 20 மணி நேரம் கிட்ட அந்த கார்லயே இவங்க டிராவல் பண்ணி இருந்திருக்காங்க. இறுதியா நள்ளிரவு நேரத்துல அந்த காஃபி எஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அங்க புதர் நேர்ந்த இடத்துல அந்த சடலத்தை அங்க தூக்கி போட்டுட்டு முகத்துல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி இருந்திருக்காங்க. முகம் மட்டும் எப்படியும் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய முகத்தை மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே சிதைச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த 3 பேரும் பெங்களூருக்கு வந்திருக்காங்க. அன்குர் மற்றும் இந்த நிகாரிகா ஹைதராபாத்துக்கு வந்து ரமேஷோடைய வீட்டு கராஜ்ல இந்த காரை நிப்பாட்டி இருந்திருக்காங்க. அன்குரை ஹரியானா மாநிலத்துக்கு போக சொல்லி இருந்திருக்கா. அதன் பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி இருந்திருக்கா. ஆனா 5 நாட்கள் கழித்து கர்நாடகா போலீஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இமிடியேட்டா நிகாரிகாவை தேடி வந்திருக்காங்க. நிகாரிகா பெங்களூருக்கே போயிருந்திருக்கா. மறுபக்கம் இந்த அன்குர் அப்படின்றவன் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறதுனால உத்தரகாண்ட் போலீஸ் அதிகாரிகளுடைய உதவியோட ஹரித்வார்ல இந்த அன்குரை கைது பண்ணி பெங்களூருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த 3 பேருமே ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசி அப்டேட் படி நவம்பர் மாதம் 2024 வாக்குல இந்த டாக்டர் நிகில் அப்படின்றவருக்கு மட்டும் பெயில் கிடைச்சிருந்திருக்கு. மீதம் இருக்கிற 2 பேருமே பெயில் அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா நீதிமன்றம் தர முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்கு. இந்த நிகாரிகா தான் கெட்டது மட்டும் இல்லாம ரமேஷுமே கொலை பண்ணி இருந்திருக்கா. ரமேஷோடைய லைஃபை மட்டும் ஸ்பாயில் பண்ணாம தன்னுடைய லைஃபையுமே ஸ்பாயில் பண்ணி கொண்டு இந்த பேராசையில எந்த தொடர்புமே இல்லாத டாக்டர் நிகில் அப்படின்றவனுமே தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து விட்டு இருந்திருக்கா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்குர் பேசாம ஹரியானா மாநிலத்தில் அவனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா.
இருந்திருக்கான். அவனுக்கு சில பேராசைகள்லாம் காட்டி அவனுடைய லைஃபையுமே இந்த பொண்ணு தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணி இருந்திருக்கா. ஒரு நல்ல லைஃப் வாழலாம் அப்படின்னு நினச்சி இந்த விஷயங்கள்லாம் பண்ண இந்த பொண்ணுக்கு கடைசியில் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் தான் கம்பி என்ன போகிறோம் அப்படிங்கிறத அவள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்கவே மாட்டா. இந்த மாதிரியான சில ஃப்ராடு பெண்களும் ஃப்ராடு ஆண்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த பொண்ணை பற்றியும் ரமேஷ்குமாரோடைய வழக்கை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.